ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 5 கொஷின் சீரீஸில் பார்ட் 28 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 10 கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 10 கொஷின்ஸுமே வந்து பாமினி அண்ட் விஜயநகர் பேரரசு ப்ளஸ் உங்களுக்கு சோழா பல்லவா பாண்டியாஸ் இருக்குல்ல, அந்த லெசனில் இருக்கிறதையுமே வந்து கலந்தாப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மிக்ஸ்டு தான் இந்த வீடியோ பதிவு. ஓகேங்களா, பார்த்துடலாம் ஒரு கொஷினாக. விஜயநகர மன்னர்களின் ஆட்சியில் இந்தோ சார்செனிக் பள்ளிக்கலை எவ்வகையான சமய சார்பற்ற கட்டிடங்களில் காணப்பட்டது? ஸோ இது வந்து ஒரு குரூப் 1 ரீசெண்டாக நடந்த குரூப் 1 கொஷின் பேப்பர். ஓகேங்களா, இது அவுட் ஆஃப் புக் கொஷின் தான். ஸோ இதுக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மேபி சான்சஸ் இருக்குது கேட்குறதுக்கிறதுனால. ஓகேங்களா, ஸோ இந்தோ சாரசெனிக் பள்ளிக்கலை எவ்வகையான சமய சார்பற்ற கட்டிடங்களை காணப்பட்டதுன்னா, தாமரை மஹால் மற்றும் யானையின் பீடத்தில் வந்து இவங்களுடைய ஆர்ட், அந்த பள்ளிக்கலைகள் வந்து அந்த இண்டோ சாராசெனிக் பள்ளிக்கலையை வந்து அதில் தெரிஞ்சுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தாமரை மஹால் மற்றும் யானையின் பீடம். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கோவா இருக்காங்களே, கோவாவை கைப்பற்றிய விஜயநகர மன்னனின் பெயர் என்ன அப்படின்னா, இரண்டாவது ஹரிஹரன். ஓகேங்களா, ஹரிஹரன் 2 தான் வந்து கோவாவை கைப்பற்றிய விஜயநகர் மன்னன். ஸோ கோவா இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் ஒரு முக்கியமான துறைமுக நகரமாக இருந்தது. மேலும் இது விஜயநகர பேரரசுக்கு போட்டியாக இருந்த பாமினி சுல்தானின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து கோவா வந்து யார் கீழே தான் இருந்திருக்குன்னா, பாமினி அரசில் தான் இருந்திருக்கு. விஜயநகர அரசு வந்து அதை கைப்பற்றிட்டாங்க. யாராலனா ஹரிஹரா 2 தான். ஹரிஹரா 2 கோவாவை கைப்பற்ற இராணுவ பிரச்சாரத்தை தொடங்கினார். மேலும் அவர் 1380இல் வெற்றி பெற்றார். கோவாவை கைப்பற்றியது விஜயநகர பேரரசுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாகும். ஓகேங்களா, ஸோ அப்போ கோவாவை கேப்சர் பண்ணது யாருன்னா ஹரிஹரா 2. எந்த வருஷம்னா 1380. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஓகே, இங்கே பாருங்கள். முடிவில் ஹரிஹரா 2 பாமினியர்களிடமிருந்து கோவை கைப்பற்றிய முதல் விஜயநகர ஆட்சியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரா 2 தான். மேலும் இந்த நிகழ்வு விஜயநகர பேரரசின் விரிவாக்கம் மற்றும் வெற்றியில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருக்கிறது. அவ்வளோதான். ஸோ கோவா வந்தால் ஹரிஹரா 2 எந்த வருஷம்னா 1380. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் எது கிருஷ்ணதேவராயை பற்றிய உண்மையான தகவல்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவர் சாலுவ வம்சத்தை சேர்ந்தவர் சொல்லியிருக்காங்க. அதுவே தப்பு தான். இவர் வந்து துளுவ வம்சத்தை சேர்ந்தவர். யார்? கிருஷ்ணதேவராயர். ஓகேங்களா, இவர் ஆந்திர போஜி என்று அழைப்பர். அது கரெக்டு தான். இவர் அமுக்த மாலையா என்ற நூலினை தெலுங்கு மொழியில் எழுதியுள்ளார். இதுவும் கரெக்டு தான். இவர் 17 செப்டம்பர் 1530 அன்று இறந்தார் போட்டிருக்காங்க. இது தப்பு. இவர் 17 அக்டோபர் 1529 தான் வந்து இவர் இயற்கையை எழுதினார். ஓகேங்களா, ஸோ அதான். ஸோ இங்கே பாருங்கள், துளுவ வம்சம் தான் வந்து கிருஷ்ணதேவராயர். ஓகேங்களா, புகழ்பெற்ற ஆட்சியாளர். இவர் எந்த வருஷம் இறந்திருக்காருன்னா 1529 அக்டோபர் 17. ஓகே, ஸோ ஆந்திரா போஜா கிருஷ்ணதேவராயன் காலத்தில் இலக்கியம் வளர்ச்சியின் உச்சத்தை எட்டியது. கலை மற்றும் இலக்கியத்தின் சிறந்த பொருளாக இருந்த அவர் ஆந்திர போஜா என்று அழைக்கப்பட்டார். இது ஒரு புக் பாயிண்டே தான். அதே மாதிரி கிருஷ்ணதேவராயர் தெலுங்கில் அமுக்தமாலியா என்னும் நூலை எழுதினார். ஸோ அமுக்தமாலியா வந்து தெலுங்கில் எழுதினது யாருன்னா இது ஆழ்வாரின் மகள் கோதை தேவி ஆண்டாள் கதையோடு தொடர்புடையது. அவர் வடமொழி மற்றும் தெலுங்கு மொழி அறிஞராகவும் இருந்தார். உஷா பரிணயம் மற்றும் ஜாம்பாவதி கல்யாணம் ஆகியவை அவரது புகழ்பெற்ற வடமொழி படைப்புகள். ஸோ தெலுங்கு படைப்புகளில் வந்து அமுக்தமாலியா, வடமொழியில் வந்து உஷா பரிணயம், ஜாம்பாவதி கல்யாணம் வந்து வடமொழி படைப்புகள். கிருஷ்ணதேவராயின் ஆட்சி தெலுங்கு மொழி இலக்கியத்தின் செவ்வியல் காலகட்டமாக கருதப்பட்டது. எனவே அவர் ஆந்திர பிதாமகா என்று போற்றப்பட்டார். ஸோ ஆந்திர பிதாமகா அப்படின்னாலும் யாரு தானா? கிருஷ்ணதேவராயர் தான். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது ஒரு கூற்று காரணம். இது வந்து அப்படியே புக் பேக் கொஷின், நம்ம புக் பேக்கில் இருக்க கொஷின் தான் இது. ஓகேங்களா, 11th ஸ்டாண்டர்டில் இருக்க கொஷின் அப்படியே கேட்டிருக்காங்க. பாமன் ஷா மிக சரியான தாக்குதல் தொடுத்து வாரங்கல் மற்றும் ரெட்டி அரசுகளாக ராஜமுந்திரி மற்றும் கொண்டவீடு ஆகியன மீது ஆதிக்கம் செலுத்தி ஆண்டுதோறும் திரை வந்து செலுத்திட்டு இருந்தார். ஓகேங்களா, இது அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்தது. ஸோ இது வந்து கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அதனுடைய விளக்கமும் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தாக்கினி இலக்கியம் குதுப் ஷாஹி சுல்தான் யாரால் ஆதரிக்கப்பட்டது அப்படின்னா
கோல்கொண்டா. ஓகேங்களா, குதுப் ஷாஹி அப்படின்னாலே என்ன யார் வந்துடணும் நமக்கு? கோல்கொண்டா. நேற்று வீடியோவில் வந்து கோல்கொண்டாவை பற்றி நம்ம ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசின் துளுவ ராஜவம்சத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா, அந்த கொஷின் அப்படியே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிறந்த மத சிந்தனையாளரும் தத்துவ ஞானியுமான சங்கராச்சாரியர் பிறந்த இடம் எது அப்படின்னா காலடி, கேரளா. இது அங்கேயே அப்படியே ஒரு இதுவில் கொடுத்துருப்பாங்க, ஆதிசங்கரின் வருகை அப்படின்ட்டு. ஆதிசங்கர், சங்கராச்சாரியார் எல்லாருமே ஒன்று தான். ஓகேங்களா, இந்தியாவின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய அரசு வம்சங்களுக்கு அரசு என்ற ஒன்றை உருவாக்க ஒரு சித்தாந்தம் தேவைப்பட்டதின் பின்னணியில் ஒரு புதிய கோட்பாடு கேரள மாநிலம் காலடியை சேர்ந்த சங்கரர் என்பவரால் முன்வைக்கப்பட்டது. ஸோ அப்போ சங்கரதாசர் யாருன்னா கேரள மாநிலத்தினுடைய காலடியில் தான் பிறந்தார். மாயை கோட்பாடு குறித்து பல்வேறு மத பிரிவுகள் சார்ந்தவர்களோடு விவாதம் செய்து வென்றார். ஓகேங்களா, ஸோ சங்கராச்சாரியரும் ஆதிசங்கரனும் வந்து ஒன்று தான். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழ் குறிப்பிட்டப்படுபவர்கள் சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதாந்தம் இந்திய தத்துவத்தின் அடிப்படை, கரெக்டு. பிரம்மனாஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? இசைப்பாடல் கிடையாது, ஸோ இது தப்பு. ரிக்வேதம் காயத்ரி மந்திரம், கரெக்டு. புராணங்கள் உபனிஷத், அதுவும் தப்பு. ஸோ இது அப்படியே மாற்றி, ஓகேங்களா, மாற்றி பிரம்மனாஸ் உபனிஷத், புராணங்கள் இசைப்பாடல். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ அப்போ 1, 3 தான் வந்து கரெக்டு. 1, 3 தான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா, 2, 4 தப்பு, மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படியே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்து கூறிய அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ போலோ. ஓகேங்களா, இது வந்து நம்ம புக்கில் பாக்ஸ் இன்ஃபர்மேஷனாகவே கொடுத்துருப்பாங்க. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என மார்க்கோ போலோ புகழாரம் சூட்டினார். இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்கிறது என மேலும் கூறுகிறார். தன்னுடைய பயண குறிப்புகளில் அதாவது உடன்கட்டை ஏறிதல் நிகழ்வுகளையும் அரசர்களின் பலதார மனதையும் பதிவு செய்துள்ளார் மார்க்கோ போலோ. சரிங்களா, ஸோ மார்க்கோ போலோ தான் வந்து செல்வ செழிப்பான ஒரு அற்புதமான பகுதி சொன்னதும் வந்து மார்க்கோ போலோ தான், பாண்டிய அரசர். அதே மாதிரி இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்கள் முத்துக்கள் எல்லாம் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறார், உற்பத்தி செய்யுதுன்னு சொல்லியிருக்காரு. சதி பற்றியுமே வந்து அவருடைய இதில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், சோழ அரசின் மூத்த மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவராஜன். எல்டஸ்ட் சன் ஆஃப் சோலா கிங் யாருன்னா யுவராஜன். அந்த இதில் சொல்லியிருப்பாங்க, ஒரு சின்ன பாக்ஸில் இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருப்பாங்க. அரசுரிமை பரம்பரை இயல்புடையதாக இருந்தது. இதெல்லாம் இந்த அரசுரிமை அப்படின்றது சோழ அரசு. ஓகேங்களா, அரசர் தனது மூத்த மகனை தனது வாரிசாக தேர்வு செய்தார். மூத்த மகன் யுவராஜன் என்று அழைக்கப்பட்டார். யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநராக நியமிக்கப்பட்டனர். ஸோ அந்த சோழ அரசில் பிறந்த மூத்த மகனை யுவராஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்கு ஒரு மண்டலமாக இருக்கோ அதுக்கு வந்து ஆளுநராக கவர்னராக வந்து அவங்கள நியமிப்பாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், சரியான இணையை தேர்வு செய்க. ஸோ இதெல்லாம் சரியான இணைனா பட்டடக்கல், வாதாபி சாளுக்கியர், கரெக்டு. எலிஃபெண்டா குகைகள் வந்து அசோகர் கொடுத்துருக்காங்க, இது தப்பு. எலிஃபெண்டா குகையும் எல்லோரா குகையும் ரெண்டுமே வந்து ராஷ்டிரகூத்தஸ் தான். ஓகேங்களா, ராஷ்டிரகூடர்கள் தான். நெக்ஸ்ட்டு மாமல்லபுரம் வந்து 1ஆம் நரசிம்மவர்மன், இதுவும் கரெக்டு. ஸோ அப்போ 1, 3, 4 கரெக்டு, 2 தப்பு. அசோகா வராது, இதுக்கும் ராஷ்டிரகூடர்கள் தான் வரும். சரிங்களா, ஸோ இதோட வந்து நம்ம 11 கொஸ்டின் இந்த வீடியோ பதிவில் முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நானும் டெய்லி ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். பட் டைம் வந்து எனக்கும் மேனேஜ் பண்ணி கரெக்டாக இருக்குது. அடுத்தடுத்து இன்னும் 1 மந்த் இருக்குது. 1 மந்தில் உங்களுக்கு ரிவிஷன் பிளானும் சார் போட்டிருப்பாரு. அது கூடவே வந்து நம்ம கொடுக்குற வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்துடுங்க. சரிங்களா, ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ்க்கும் வீடியோ கொடுங்க. கண்டிப்பாக கொடுப்பேன், இப்போ கொடுத்தா மாதிரி அப்பவும் கொடுப்பேன். சரிங்களா, ஸோ இது இப்போ வரைக்கும் இன்னும் ஹிஸ்ட்ரி முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு 2-3 வீடியோ போகும் ஹிஸ்ட்ரி. அதை முடித்தோடனே நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகலாம், நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னா எக்கனாமிக்ஸு, நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி பார்க்கலாம். சரிங்களா, இந்த 1 மந்த் வரைக்கும் எவ்வளோ என்னால் மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். ஓகேங்களா,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பதிவில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.